ஹை, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு பேஷண்ட்ஸ் ஓபிடியில் ரெகுலராக நம்ம கையில் வந்து குழந்தை வந்து வீசிங்னு வருவாங்க. வரும்போது நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து நெபுலைசர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, நெபுலைசர் வேணாம், அதுக்கு பதில் வந்து பாப்பாவுக்கு பஃப் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். பஃப்னா நம்ம மீட்டர் டோஸ் இன்னேலர்னு சொல்லுவோம், அது கொடுங்க அப்படின்னோம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் என்னன்னா, அதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம ஏன் நெபுலைசரே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இதை வந்து பார்க்கலாம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. நெபுலைசேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற மருந்து அளவு வந்து ரொம்ப அதிகம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ நெபுலைசர் யூஸ் பண்ணுவோம்னா, குழந்தையால் மூச்சு விடவே முடியல, நமக்கு உடனே வந்து ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்றப்ப தான் நம்ம நெபுலைசர் யூஸ் பண்ணுவோம். வீட்டில் நெபுலைசர் யூஸ் பண்ணுறது டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சில டைம் இது மாதிரி நெபுலைசர் யூஸ் பண்ணும்போது குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுறது, இல்லை சுயநினைவில்லாத ஆகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு டாக்டர் பரிந்துரை இல்லாமல் வீட்டில் நெபுலைசர் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கவும். எம்டிஐக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எம்டிஐயில் நம்ம கொடுக்குற மருந்தோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. யூஸ்வலாக இந்த எம்டிஐ வந்து ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து ப்ரிவென்டர் தெரப்பின்னு சொல்லுவோம், இன்னொன்று கண்ட்ரோல் தெரப்பி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து பாப்பாவுக்கு இது மாதிரி வீசிங் வராமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கும், இன்னொரு மருந்து வீசிங் வந்தால் கொடுக்கறதுக்கும் ரெண்டு விதமான மருந்தாக இருக்கும். இந்த ப்ரிவென்டர் தெரப்பியை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாப்பாவுக்கு நெபுலைசேஷன் தேவைப்படுறத நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். நம்மளோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 6 மாதத்துக்கு உங்கள் குழந்தைக்கு நெபுலைசரே தேவைப்படாமல் இருக்கிறது தான் நம்ம இந்த எம்டிஐ கொடுக்கறதுக்கான முக்கியமான அவசியம். அதே போல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இந்த எம்டிஐ கொடுத்தா குழந்தைக்கு பழக்கமாகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக இல்லை, இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன். கண்டிப்பாக இந்த எம்டிஐனால் உங்கள் குழந்தைக்கு ரொம்ப நன்மைகளே விளையும். இன்னொன்று, நம்ம நெபுலைசரில் கொடுக்கறத விட எம்டிஐயில் கொடுக்குற மருந்து அளவு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாத அது டைரெக்டாக போய் லங்ஸ்லேயே வேலை செய்யும். ஸோ அதனால் வாய் வழியாக கொடுக்குற மருந்து சிரப்பை விட எம்டிஐ வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ.